தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு அழைக்கும் கேப்டன் என்ற ஒரு ஆளுமை இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவருடைய அரசியல் பணிகள், மக்கள் நலப்பணி, அவருடைய அர்ப்பணிப்பு அனைத்தும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் என்றென்றும் நினைவு அலைகளாக நிறைந்திருக்கின்றன. ஒரு தூய்மையான மனிதர், அரசியலில் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பவர். நான் 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய பல அரசியல் நாலேஜ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அவருடைய திறமை, அவருடைய சாதுரியம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அன்பான ஒரு பண்பு அனைத்தையும் அவரிடம் நான் பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த கேப்டன் அவருடைய கட்சி இன்று தமிழ்நாட்டு மக்களுக்காக அருமை அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அவருடைய இளவல்களும் அதை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் கேப்டன் விஜயகாந்த் என்பவரை அகற்ற முடியாது. அவர் நடிகராக இருக்கும் பொழுதும் சரி, கதாநாயகனாக இருக்கும் பொழுதும் சரி, அரசியலுக்கு வரும்பொழுதும் சரி, மக்களை சார்ந்திருந்தார். எல்லோரும் எளிதாக அவரை நாட முடியும், சந்திக்க முடியும். மக்களோடு மக்களாக களத்தில் இறப்பார். ஏதாவது போராட்டம் என்றால் வேட்டியை மடித்துக் கொண்டு மக்களோடு சென்று விடுவார். பார்க்க முடியாத ஒரு நடிகராகவோ பழக முடியாத ஒரு கதாநாயகனாகவோ அவர் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. அவருடைய நினைவேந்தலில் கலந்து கொண்டு அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலர் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம்.